ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன 2 நாளாக டாஸ்க்கு போர் அடிக்குதா? அப்புறம் இல்லை கலகலன்னு போதா? ஒரு சிலருக்கு ஃபன்னாக போதா? என்னங்க, மற்றவங்கள கலாய்ச்சி மற்றவங்கள பாடி ஷேமிங் பண்ணி அதுதான் ஃபன்னாக இருக்குன்னா நம்ம மக்களோட மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. இதில் கானா வினோத் பாட்டு பாடி வந்து எல்லாரையும் ஃபன் பண்ணுறாருனா அவர் பாடுற பாட்டில் முக்கால்வாசி பாடி ஷேமிங் தான் இருக்குது. ஆனால் அது மியூசிக்கோடு வர்றதுனாலையும் அது ஒரு கூட்டமாக சேர்ந்து பாடுறதுனாலையும் அது ஃபன் ஆயிடுது. அதுக்கு நான் திவாகருக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. அந்த மனுஷன் சொல்லு பார்ட்டி தான், அந்த மனுஷங்கிட்டேயும் தப்பு இருக்குதான். ஆனால் வினோத்துக்கிட்ட மட்டும் தப்பு இல்லையா? வினோத்து மட்டும் அப்படி கொண்டாடுறீங்களா அப்படிங்கிறது தான் இருக்குது. வினோத்துக்கும் திவாகருக்கும் நடுவில் நடக்கிற சண்டையில் வினோத்துக்கும் பார்வை பிடிக்காது, அந்த கும்பலில் யாருக்குமே பார்வை பிடிக்காது அப்படின்னும் போது அதுக்கான அட்டாக்காக தான் அது வருது. இது பர்சனலாக திவாகரை அட்டாக் பண்ணுன்ற மோட்லையும் இல்லை திவாகர் பார்வை பிரிக்கணுன்ற மோட்லையுமே அந்த டாஸ்க் போகுது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் காலையிலே திவாகர் வந்து பார்வை கண்ணா பின்னான்னு திட்டியாச்சு. உங்களுக்கு வந்து இதில் 1 hourல வருமானு தெரியல. திவாகருக்கும் பாருக்கும் ஆல்ரெடி இன்னைக்கு காலையில் லைவ் நடக்கும்போது இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு வரத்துக்கு முன்னாடியே லைவ்ல வந்து பாருக்கும் திவாகருக்கும் சண்டை ஆயிடுச்சு. திவாகர் வந்து பார்வை திட்டியாச்சு. நீ எப்பயுமே இப்படிதான், நீ உனக்காக மட்டும் தான் ஆடுற, இந்த கேம்ல வந்து நீ என்னென்ன பண்ணியிருக்கன்னு தெரியுமா அப்படின்னும் போது ஆமாங்க, எல்லாருமே கேம் ஆட தானே வராங்க, நீங்களும் அது வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது நடந்துச்சு. ஏன்னா எஃப்ஜே வந்து எப்போ பாரு திவாகரை கார்னர் பண்ணிட்டே இருக்காரு, டாஸ்க்லயும் சரி வெளியிலயும் சரி அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வைக்கும்போது பாரு அதுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா பாரு நேற்று சொல்லியிருப்பாங்க, இத்தனை பேர் இருக்காங்க, இப்போ நான் நேற்றே சொல்லி என்னோட அரியணே நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கறதுல பாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதை தான் ஓப்பனாகவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ நீ எஃப்ஜேஓ கேள்வி கேட்காம இவங்களுக்கு சொல்லாம கனி குரூப்பிசம் கோல் முட்டி எல்லாம் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா திவாகர். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து இப்போ இந்த கேமை வந்து அதான் இப்போ வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை என் பதவியை நான் காப்பாற்றிக்கிறேன்ற மாதிரி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நேற்று சாரியும் கேட்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் சாரி கேட்க மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி நான் சாரி கேட்க வேணாம், ஆனால் அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அந்த ராஜா ட்ரெஸ் அந்த அமைச்சர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டதுக்கப்புறம் திருப்பி அவர் சமாதானப்படுத்தி எப்படியோ ஒரு வழியாக இன்னைக்கு டாஸ்க் போகுது அப்படின்னும் போது அப்போ அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திவாகருக்கோ பாருக்கோ பர்சனலாக அவர் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிருவாரு. நீ வந்து எல்லாரையும் பகச்சிக்கு தானே கேம் ஆடின, இத்தனை வாரமா அப்படி தானே ஆடின, நீ மட்டும் தப்பே பண்ணலையா அப்படின்னு. அதே மாதிரி கமருதீன் பாருக்கோ நேற்று அந்த நெய் விஷயத்துல சண்டை நடந்தது, கமருதீனும் போய் அரோரா கிட்ட சொல்லி பேசி அதுவுமே பிரச்சனை ஆனதும் பார்த்துருப்பீங்க. கமருதீன் நிறைய தேவையில்லாத வேர்ட்ஸும் வந்து பாருவை பேசியிருக்காருன்னா அந்த ஒரு ஸ்பூன் நெய்க்காக பாரு அந்த இடத்துல அந்த கிச்சனுக்கு பொறுப்பா இருக்காங்கன்னா அவங்க செஞ்சது எனக்கு தப்பா தெரியல. என்ன ஒரே ஒரு தப்பு நான் சொல்றேன்னா, கமருதீன் இப்படி எடுக்காதீங்க, எல்லாரும் கேட்பாங்க நீங்க எடுத்தான்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு சுபிக்ஷாவை கூப்பிட்டு அவங்க சொன்னதை தான் நான் தப்பா பாக்குறேனே தவிர அந்த இடத்துல ஏன் வந்து கமருதீன் எடுத்தாரு அப்படிங்கிற கொஸ்டினை யாரும் வைக்கல. கமருதீன் எடுத்ததை பாரு போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல பாரு இருந்ததுனாலதான் கமருதீன் வந்து எடுத்தாரு. அதே கனி இருந்திருந்தாலோ இல்லைன்னா வந்துட்டு சபரி இருந்திருந்தாலோ வந்து கமருதீன் எடுத்திருக்க மாட்டார்ல. அப்போ அவர் ஒரு அட்வான்டேஜ் எதிர்பார்க்கிறாருல, கிச்சன்ல பாரு இருக்க ஒன்னும் சொல்ல மாட்டான்னு. அத்தனை பேர் அங்க இருக்கும்போது ஏற்கனவே நீங்க அந்த டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் விஷயத்துல வந்து இத்தனூண்டு குழம்பு வந்து அந்த பொண்ணு எடுத்துன்னு போய் போட்டுருச்சு, அதுக்கு காரணமா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல இத்தனூண்டு குழம்பு வேஸ்ட் பண்ணதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு எடுத்து எஃப்ஜே தட்டில் போட்டான். அந்த கேள்வி அங்க யாருமே வைக்கல. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்வை கார்னர் பண்றது மட்டும்தான் வேலையாவே நீங்க இந்த டாஸ்கையோ இந்த கேமையோ இல்லைன்னா இந்த ஷோவையோ கொண்டு போறீங்கன்னா அங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னும் போது எனக்கும் பேசுறதுக்கு விருப்பம் இல்லைதான். பட் ஆனா நான் என் வீடியோஸ் பார்ப்பாங்க இல்லை என் வீடியோஸ் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு சிலருக்காக தேவையானதை கண்டென்ட்டை பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். அப்போது இவ்வளோ சாப்பாடு ஏப்பா அப்போ அவள் கிச்சனில் இருக்கக்கூடாதுன்றதை மீன் பண்ணுறதுக்காக அவள் இத்தினோண்டு குழம்பு ஊற்றுனதுக்கா நீ உன் தட்டில் இருக்க சாப்பாடே அது சாப்பாடு அவமதிக்கிறது மட்டும் இல்லை, நீ உன்னே அசிங்கப்படுத்திக்கிறதும் சேர்த்து தான். ஆனால் அதை யாருமே கேள்வி கேட்கல. அப்போ அப்படி ஒரு பிரச்சனை காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்காங்க நைட்டு அந்த காலைல அந்த குழம்புது வரும்போது நைட்டு கமருதீன் அந்த கீ விஷயத்துல வந்து அதை இன்னும் பெருசாக்குவோம். ஸோ நீங்க என்னவா வந்து எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்கு தான் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அப்போ அந்த பொண்ணும் கேமுக்காக நான் யாரையும் நம்ப மாட்டேன், ஏன் கேமை நான் ஆடுறேன், நான் உனக்காக ஆடினேன் நீ எனக்காக ஆடணுன்ற கான்செப்டே வேணாம். எனக்கு வந்து நியாயமா நிக்கிறீங்கன்னா நில்லுங்க, இல்லை நான் வந்து எனக்கு மேல ட்ரஸ்ட் இல்லைன்னா நான் என் கேம் ஆடுவேன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட கேம் ஆடுறீங்க, அந்த பொண்ணு திருப்பி எல்லார்கிட்டையும் கேம் ஆடுது, அவ்வளவுதானே. அப்போ காலையிலேயே அப்போ வந்து லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல எஃப்ஜே பண்ண பிரச்சனைக்கு பழைய பாரு வந்தா கத்திருக்கணும், சண்டை போட்டிருக்கணும். ஒருத்தவங்க சொல்லுவாங்க சுபிக்ஷாவோ யாரோ இல்ல நீங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு அப்படி சரியா வைக்கலன்னா அந்த கோத்துல எஃப்ஜே எல்லாத்தையும் கொட்டிட்டேன்னா அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. என்னடா நான் வேஸ்ட் பண்ணன்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு குப்பையில கொட்டிட்டேடான்ற மாதிரி அந்த ரியாக்ஷன் இருக்கும். பழைய பாரு வந்தா எகிரிட்டு கத்திட்டு பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு சரி ஓகே லெசன் லேர்ன்ட்டுன்னு சொல்லிடுச்சு. அப்படி ஏற்கனவே அந்த பொண்ணை கார்னர் பண்ணுன்னு சுத்திட்டு இருக்க வீட்டுல அத்தனை பேர் லிவிங் ஏரியால சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு நேரா வந்து கிச்சன்ல இருந்து அந்த நெய் எடுத்து இப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை அவ சொல்லிட்டா அப்படின்னா அவ சொல்லலன்னா மட்டும் அங்க இருக்கவங்க யாரும் பார்க்கலையா? அப்ப மேபி உன்னை யாரும் கேள்வி கேட்காம இருப்பாங்கப்பா, நீ ஹீரோ.
ரொமான்ஸ் ஹீரோ. நீ அரோராவை வந்துட்டு லவ் மேட்ரு கொடுப்ப, அதுக்கப்புறம் சபரி கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆயிடுவ, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைட் கனி அக்கா கிட்ட போய் வந்துட்டு நீ ஃப்ரெண்ட் ஆயிடுவ, என்ன வேணா நீ பண்ணிக்குவ. அந்த பொண்ணுக்கு தான் ஆல்ரெடி அந்த வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கு. அப்போ கமருதீன் வந்து எடுக்கும்போது மட்டும் சொல்லலை, கமருதீன் எடுக்கும்போது சொல்ல வேண்டியது தானே. 2 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு இல்லை ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அதை மட்டுமே எடுத்துன்னு வந்து காரணமாக சொல்லுவாங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல ஓப்பனா அந்த உண்மையை உடச்சிருச்சு. அதுக்கு வந்து நீ அரோரா கிட்ட ஏன்பா பேட் டச்சுன்னு அந்த பொண்ணு திவாகர் கிட்ட சொன்னதுக்கு அவ்வளோ வந்து கொடி பிடிச்சிட்டு வந்தீங்களே கமருதீனுக்கு எல்லாரும். அந்த பொண்ணு அது தப்போ சரியோ 2 பேரும் பழகணும், அதுக்கப்புறம் அதை வந்து நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லிடுச்சு. நீ அரோரா கிட்ட எந்த மூஞ்சை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு இவள்தெல்லாம் விஷயம் அவன் என்ன பெரிய இதுவா, 32 வருஷமா நான் வந்து சினி ஃபீல்ட்ல இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் தெரியுமா, அவன் என்ன பெரிய இதுவான்னு சொல்லி விஷால் ஒரு சீசன்ல பேசுவாரு ஜாக் பத்தி. அப்போ அப்படி வந்துட்டு நீ சொல்றது வந்து உன்னோடது ஹியூமனிட்டி எங்க போச்சு? ஹியூமனிட்டி இல்ல, குறைஞ்சபட்சம் ஒரு நியாயமா பேச வேண்டிய விஷயங்கள் எங்க போச்சு? ஆனா நீங்க கமருதீனை ஸ்டார்டிங்ல இருந்து நோட்டீஸ் பண்றவங்க யோசிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. அவருக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப் செய்யறாரு இல்ல பண்றாருன்னா அதுக்கான திருப்பி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கிட்டு தான் அதை செய்வாரு. அது ஸ்டார்டிங் ரம்யா சுபிக்ஷாக்கு ஹெல்ப் பண்ணதுல இருந்து, வினோத்துக்கு நின்னதுல இருந்து, அப்புறம் பாருக்கு நின்னதுல இருந்து, நடுவுல சண்டை வந்ததுல இருந்து, இப்போ திருப்பி பாருக்கு நின்னதுல இருந்து, அந்த கேம்ல நீங்க அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. எல்லாரும் அவங்கவுங்க கேமை தான் ஆட வந்திருக்காங்க. அப்படி அந்த கேம் அப்படி கொண்டு போனா அது திருப்பி குரூப்பிசம்குள்ளேயோ ஃபேவரட்டிசம்குள்ளேயோ தான் போகும். நீங்க அந்த பொண்ணுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருங்க, உன் கேமை நீ ஆடி என் கேமை நான் ஆடணுன்றது தான் அந்த விஷயத்துக்கான ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாவோ இருக்கும். அதை விட்டுட்டு நான் பாருக்கு கண்ணில் அடிபட்டதுன்னு ஐஸ் வச்சேன், அப்போ நான் என்ன தப்பு செஞ்சாலும் பாரு கேட்கக்கூடாது, இல்லை அதனால வந்துட்டு பாரு வந்துட்டு நான் சொல்றதுக்கு ஆமான் சாமி போடணும், இல்லை நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் அந்த கேம் ஆடணும்னு சொன்னா அது சரியா வராது. இல்ல அப்ப அந்த நெய் நீங்க எல்லாரும் பாக்குற மாதிரி எடுத்துட்டு நாளைக்கு அந்த பொண்ணை மட்டும் தான் எல்லாரும் கேள்வி. ஏன்னா போன வாரம் நாமினேஷன்ல நீங்க வரல, அந்த பொண்ணு மட்டும் தான் வந்துச்சு. அதுக்கு முந்தின வாரம் பாரு பின்னாடியே சுத்துறான். பாரு கேமே வந்து கமருதீன் கேமே பாருவால் தான் வேஸ்டா போகுது, பாருவால தான் வேஸ்டா போகுதுன்னு சொன்ன ஃபேன்ஸ் எல்லாம் பாருக்கு தான் இப்போ ஓட்டு வந்து நாமினேஷன் வந்துச்சு. கமருதீன் நாமினேஷன்ல வரவே இல்லை. அப்போ இப்போ நீ நாமினேஷன்ல இல்லைன்றதுக்காக நீ ஒன்று பண்ற. ஆனா நாமினேஷன்ல இருக்கிற அந்த பொண்ணை திருப்பி ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல இல்லை வாரம் வாரமா அந்த பொண்ணை நாமினேஷன்ல போட போறாங்கன்னா அது காரணம் அந்த கும்பல் தேடிட்டே இருக்கணும். காரணம் இல்லாமே காரணம் தேடுவாங்கன்னா அப்ப இருக்கிற காரணத்தை நீயே உடச்சு விட்டுட்டு எல்லாரும் முன்னாடி நீயே எடுத்துட்டு அந்த பொண்ணை கார்னர் பண்றதுக்கு அவங்களுக்கு நீயே வந்துட்டு அந்த ஸ்பேஸை கொடுப்பேன்னா அந்த பொண்ணு எப்படி அதை அலோவ் பண்ணும்? அதை எடுத்துட்டு போய் அரோரா கிட்ட சொல்லிட்டு அப்போ வந்து இனிமேல் நான் வந்துட்டு நான் 32 வருஷம் என்னை பத்தி தெரியுமா, என்னை பத்தி என்ன பெரிய ரவுடியா, நீ பெரிய ஹீரோவா, எதுவா வேணா இருந்துட்டு போ, அந்த வீட்டில் நீ கண்டஸ்டன்ட் தானே, அவளும் கோ கண்டஸ்டன்ட் தானே, 2 பேரும் என்ன டீல் பேசுனீங்க அந்த லவ் கண்டென்ட்லாம் வந்ததுக்கப்புறம் உன் கேமை நீ ஆடி என் கேமை நான் ஆடுறது தானே. அதையும் மீறி போய் நீ அந்த பொண்ணுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக வந்து அந்த கண்ணில் அடிப்பட்டமோ செஞ்ச பண்ண அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக உனக்கு எல்லாத்துக்கும் அந்த பொண்ணு ஆமாசாமி போடணும்னு அவசியம் இல்லையே. அதே மாதிரி தான் திவாகரும், அந்த பொண்ணு ஸ்டார்டிங் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஸ்டார்டிங் அந்த 2 வீக்ஸில் அந்த வீட்டில் ஒருத்தம் கூட அந்த திவாகரை சீண்டவே இல்லை. அப்போ அந்த பொண்ணு தான் அந்த திவாகருக்காக நின்றுச்சு, எல்லாத்தையும் பண்ணிச்சு. ஆனால் அவனுக்கு தேவைன்னா கனி குரூப்பில் சேர்ந்துட்டு ஒரு வாரம் நாமினேஷன் பாஸ் வாங்கிட்டான். அந்த சபரி எஃப்சி அந்த சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போகும்போது இவன் தான் அந்த வேலையை பண்ணியிருப்பான். அப்போ நாமினேஷன் பாஸ்க்கு அந்த பொண்ணு கத்தி டென்ஷன் ஆயிருக்கும், இந்த சைடு வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த நார்மல் பிக் பாஸ் வீட்டுக்கு அப்போல்லாம் அன்றைக்கெலாம் அந்த பொண்ணு அவ்வளோ புலம்பிருக்கும். அப்போ அந்த நாமினேஷன் பாஸ்க்காக தான் அந்த டாஸ்க்கை விளையாடி, அப்போ அதுலேயுமே சுபிக்ஷாவும் வந்து QC டாஸ்க்கை விளையாடி சுபிக்ஷாவும் துரோகம் பண்ணதுனால ரொம்ப நொந்து போய் அதை பற்றி நீ பேசாதன, உனக்கு நாமினேஷன் பாஸ் கிடச்சிச்சு, நான் அதுக்காக பட்ட கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கோன்னும் போது ஒருத்தர் அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றவங்கன்னு யாருமே கிடையாது. அந்த பொண்ணா ஸ்டாண்ட் எடுத்து அந்த பொண்ணா கீழே விழுந்து அந்த பொண்ணா எழுந்து ஆடுது. அந்த பொண்ணு சரியா ஆடுதா தப்பா ஆடுதாங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணு ஆடுது. ஆனா நீங்க யாரும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்ல. ஆனா முதுகுல குத்துறவங்க அந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே அந்த பொண்ணு ஆடுது அப்படின்னு சொல்ற இடத்துல அப்ப இந்த திவாகரை வந்து ஒரு வாரம் வந்து பாரு பேசல. இந்த ஜெயில் டாஸ்க்ல ஒன்னா இருப்பாங்களே பாரு கமருதீன் அந்த கண்டென்ட் இப்போ ஒருத்தம் கூட இவனை சீண்டவே இல்லையே. கனியாக்காவை பேசல, இவனை கலையரசும் உட்காந்து என்ன பேசினாங்க, கனியாக்காவை போய் பகச்சிக்கலாமா, அந்த வீட்டில் எல்லாருமே பகச்சு கேம் ஆடுறான், அந்த பொண்ணு ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொன்னியே, உன்னை அந்த கனியாக்கா என்ன கிழிச்சாங்க, அந்த ஷர்ட்டு போடாமல் அந்த நின்ன விஷயத்துக்கணுமோ அந்த கேமராக்கு அந்த பிரச்சனைக்கணும் என்ன இந்த கும்பலே வீடே சேர்ந்து உன்னை கும்முன்னு கும்முச்சே, அந்த பொண்ணு தானே உனக்கு வந்து நின்றுச்சு. இப்பயாவது உனக்கு அறிவு வேணா. அப்போ திருப்பி அப்போ அந்த கனியாக்கா பகச்சிக்க வேணாம்னு சொன்னேன். இன்னைக்கு நீ தான் சொல்ற அந்த கனியாக்கா கோல் மூட்டி, அந்த கனியாக்கா குரூப்பிசம், அந்த கனியாக்கா ஒன்று பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த ஓட்டு நாமினேஷன் விஷயத்துல எஃப்ஜேக்கு போடு இல்லைன்னா வந்து பிரச்சனை அப்படின்னு அந்த குரூப்பா பேசுறாங்க. சாண்ட்ரா நான் அது பேசல, அதுல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, அது பேசணும்னா டீட்டெயிலா பேசணும். அப்போ சொன்னப்போ நீ எஃப்ஜேக்கு போடாம வினோத்துக்கு போட்ட, வினோத்து தான் உனக்கு எதிரி. ஆனா இப்போ டாஸ்க்ல வந்து கனியாக்கா பிரச்சனை எஃப்ஜே பிரச்சனைனா இப்போ அந்த பொண்ணு டாஸ்க்ல தன்னோட கேம் ஆட பார்க்கும்போது உன் பிரச்சனை எடுத்துன்னு வந்து பர்சனல் அந்த பொண்ணு, ஆனா அந்த பொண்ணு கேமை எப்படி ஆடும்? அப்போ அந்த இடத்துல தான் வந்து அந்த சாரி சொல்ற சார் நீயும் சாரி சொல்ல வேணாம், அவளும் சாரி அது மீன் அரோராவும் சாரி சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு போய்